பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் நம்முடைய 20வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்கள். அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாக நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆசாரியரும் பரிசேயரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து இந்த காரியங்கள், இந்த அற்புதங்கள், பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, இந்த அதிகாரத்தை யார் உமக்கு தந்தது? எந்த நாமத்தினால் நீர் இதை செய்கிறேன் என்று கேட்டாங்க. அவர்கள் கேட்டதற்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுதான், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டானதா இல்ல மனுஷனால் உண்டானதா? அப்ப அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிறாங்க. தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னா அப்ப ஏன் நீங்க அவரை விசுவாசிக்கலன்னு கேட்பாரு. மனுஷனால் உண்டாயிட்டுன்னு சொன்னா எல்லா ஜனங்களும் யோவான் ஸ்நானம் தீர்க்கதரிசின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மேல கல்லறிஞ்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க தந்திரமா ஒரு பதில் சொல்றாங்க. அதுதான் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், நானும் இன்ன அதிகாரத்தினால் இதை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்திற்குள்ளாக போகாமல் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த சம்பவத்தை நாம் தியானித்தோமையானால், நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட எல்லாவற்றையும் வெளிப்படையாய் சொல்லாமல் மறைத்தோமையானால், நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டிய அநேக மறைப்பொருள்கள் அது வெளிப்படுத்தப்படாது. எவன் ஒருவன் தன் பாவத்தை மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நினைவுகள், அது சரியோ தப்போ, ஆண்டவர் கிட்ட வந்து பேதுருவை போல எல்லா காரியத்தையும் சொல்லுகிறவர்களா இருக்கணும். நமக்கு என்ன தோணுதோ அதை ஆண்டவர் கிட்ட சொல்லணும். நம்மோடு கூட தேவன் என்ன பேசி உணர்த்துகிறாரோ அந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியாமல் போனாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் கிட்ட போய் அதை சொல்லணும். ஆண்டவரே, நீங்க என்கிட்ட இப்படி பேசுவீங்க, ஆனா என்னால் அதை செய்ய முடியல, எனக்கு அதுக்கு பலன் இல்லை, என்னுடைய அக்கிரம செய்கைகள் அதை மிஞ்சி என்னிலே வல்லமை கொள்ளுகிறது. தாவீது அப்படித்தானே தன்னுடைய சங்கீதத்துல பாடுறாரு. ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறின தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்தினதுனாலதான் அவர் தப்பு செஞ்சா கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த காரியத்துல இருந்து அவர் விடுதலையாக்கி அக்கிரம கிரியைகள் அவரிலே மிஞ்சி வல்லமை கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையினால், தம்முடைய பலனுள்ள ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் அவரை பலப்படுத்தி பாவத்தை மேற்கொள்ளும்படியான கிருபை அவருக்கு கொடுத்து, அவரை குறித்த காரியங்கள், அவருடைய சந்ததியை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு வெளிப்படுத்தினார். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அப்படிதான் பாடுறாரு. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரை குறித்த காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்த அவர் தன்னை தேவனுக்கு மறைக்கவில்லை. நாம நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு மறைக்காமல் எல்லாவற்றையும் தாவீதை போல, பேதுருவை போல தேவ சமூகத்துல அது சரியோ தப்போ நாம் அதை வெளிப்படையாய் அவருக்கு மறைக்காமல் அறிவித்தோமையானால், நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கி எந்தெந்த காரியங்களிலே நம்மால் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறோமோ அந்த காரியத்திலே தேவன் நம்மை விடுவித்து நம்முடைய நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் இந்த வசனத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தி முடிவில் அந்த நித்திய ஜீவனிலே நம்மை கொண்டு சேர்ப்பதற்கான நம்மை குறித்த தேவ திட்டத்திற்குரிய வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தையும் தம்முடைய வார்த்தையிலிருந்து, நம்முடைய வேதத்திலிருந்து அவர் நமக்கு மறைக்காமல் வெளிப்படுத்தி வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுதே வழி இதுவே என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவரை உணர்த்துதலோடு நம்மை நமக்கென தேவன் நியமித்த பாதையை பொறுமையோடு ஓட செய்து முடிவிலே அந்த நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். தேவன் இந்த நாள்ல தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எச்சரித்து உணர்த்துவதுதான், எந்த காரியத்தையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவ சமூகத்துல தேவனுக்கு தெரியப்படுத்தினோமே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அதற்கான சரியான பதிலை, நம்மை விடுதலையாக்க கர்த்தர் வைத்திருக்கிற வழியை, அவருடைய நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து எந்த காரியத்தையும் மறைக்காமல், நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி அவர் சகலத்தையும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் வெளிப்படுத்தி நம்முடைய தேவனாய் இந்த தேசத்திற்கு நம்முடைய தேவன் அறியப்படுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல
வெளிப்படையாய் அவரிடத்தில் அறிவிக்க நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் சகலத்தையும் நமக்கு அறிவிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ, அவருக்கு பிரியமாய் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற, நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாம், பெரிய ஆயத்தப்படுத்துவோம்.